வீடியோ டைட்டில் எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ஒரு எதிர்பார்க்காத வீடியோ தான். முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணல. கருப்பு படம் பார்த்தா ரிவ்யூ வீடியோ போடணும் அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு டேட்டுக்கு வேற ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். பட் படம் பார்த்தோனையும் பேசணும்னு தோணுனதுனால இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோவை. என்னதான் சின்ன வயசுல சூர்யா ஃபேனாக இருந்தாலும் ஸ்கூல் டைமில் கருப்பு அப்டேட் வந்தப்பெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. ஆர்ஜே பாலாஜியோட படங்களில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து வீட்டில் விசேஷம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் அதை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நிறையா அதில் சேஞ்சஸ் இருந்தது. அதான் பிடிச்சிருந்தது. கருப்பு அப்டேட் ஃபஸ்ட்டு அப்டேட் வரும்போதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் இது த்ரிஷாக்காக எழுதின கதை, அது அப்படியே சூர்யாக்காக மாற்றின மாதிரிலாம் நிறையா பஸ் இருந்தது. அதனாலயே பெருசாக நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி சாங்ஸுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமேலாம் பெருசாக பிடிக்கல. அது சாயா பெங்கியர் மேலே இருந்த பிளைண்ட் ஹேட்டா என்னன்னு தெரில. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வர வர ரிலீஸ் டேட்டும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. தீபாவளியிலேருந்து பொங்கல் அந்த மாதிரி கொஞ்சம் மாறிட்டே இருந்தது. வெயிட்டுங்க வந்து ரொம்ப அதிகமாகி திருப்பி நேற்றுமே டிக்கெட் புக் பண்ணி முந்தா நேற்று டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆகி ஒரு விஷயங்கள்லாம் நடந்து இப்போ நேற்று ஈவினிங் தான் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே சரி பேசலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு படம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட மூக்குத்தி அம்மன் டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் கதை பேக்ட்ராப் வந்து அதில் வந்து ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்னா இதில் வந்து ஜுடிஷியல் சிஸ்டமை பேக்ட்ராப்பாக வச்சு பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு சூர்யா வந்து ஒரு கடவுளாக வராருங்கும்போது அதை எந்த அளவுக்கு நான் நம்புற மாதிரி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது அந்த படம் பார்க்குறப்ப அந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்லை. ஃபிசிக்காவும் சரி, லுக் வைஸு எல்லாத்துலேயுமே சூப்பராக இருந்தது படம் தேட்டரில் பார்க்க. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூலாம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னு எல்லாமே சொல்லிட்டதுனால அதை பற்றி தனியாக எதுவும் இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ தாண்டி கேஸ்டிங்காகவுமே படம் நல்லா இருந்தது. அந்தந்த ரோலுக்கு கரெக்டான அந்த இந்திரன்ஸ் அவர் மலையாள ஆக்டர், அவர் பண்ண ரோல்லாம் அவர் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ரோல், அழுக வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்னா அவர் தான் ஈஸியாக பண்ண முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. தமிழ்லன்னா காளி வெங்கட் பண்ணலாம், ஆனால் அதை விட இது நல்லாவே இருந்தது அந்த கேரக்டர். அப்புறம் படமே வந்துட்டு எல்லா விதத்துலையுமே பிடிச்சிருந்தது. ஆர்ஆராக இருக்கட்டும், மேக்கிங்கு, விஷுவல்ஸு, ஒரு சில இடத்துல எடிட்டிங்கு, ஒரு சில டைலாக்ஸும் நல்லா இருந்தது. அந்த நீ சாமி உன்ட்ட பவர் இருக்கு, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த டைலாக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு 2-3 இடத்துல அஜித் ரெஃபரன்ஸ் எல்லாமும் வந்தது. அது இல்லாமலுமே டைலாக் பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருந்தது அந்த இடத்துலலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ரெஃபரன்ஸ்னா லியோ ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அதுதான் கொஞ்சம் இது தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது ஒண்ணுதான். ஆயுத எழுத்து ரெஃபரன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் அந்த இடத்துல. சில்லறையெல்லாம் செதற விட்டாச்சு. அப்ப படத்துல வந்து குறைகளே இல்லையா அப்படின்னா அப்படியும் சொல்லிட முடியாது. 1-2 இடத்துல வந்துட்டு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்து இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாவும் நடந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் நான் கொஞ்சம் முன்னாடியே இன்டர்வல் பிளாக் தான் வரும்னு நினைச்சேன். ஒரு அந்த படம் பாருங்க, நான் ஏதாவது சொல்லிட போறேன். கொஞ்சம் முன்னாடியே இன்டர்வல் பிளாக் இதான் இன்டர்வல் பிளாக் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கொஞ்சம் லேட் ஆச்சு இன்டர்வல் பிளாக். அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா நடந்தது. அடுத்து செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சில இடம் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்தது. ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லனா பண்ணது அந்த கேரக்டருக்கு அது ஓகேவா இருந்தது. இருந்தாலுமே அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லலாம் பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதின அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு கேரக்டரில் டெப்த்தோ
அந்த விஷயங்கள்லாம் இல்ல. அதெல்லாம் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். அண்டு இந்த மாரி கதை வந்து இப்படிதான் இருக்கும். வேற நம்ம இதுல புதுசா வேற எதுவும் இன்புட்லாம் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஒரு சிஸ்டத்துல நடக்கிற பிரச்சனை, அதுல ஒரு பாதிக்கப்படுற ஒரு காமன் மேன் வந்து கடவுள ஹெல்ப் கேட்டா என்ன நடக்குங்கிற மாரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு இதே யூசுவலான ஃபார்மேட்ல தான் ரைட்டிங்குமே இருந்து எப்படி அ ஒரு ஸ்க்ரீன் பிளே பேசிக்ஸ் எப்படி இருக்குமோ, அதே ஃபாலோ பண்ணி தான் இந்த மாரி இருந்தது. அவரு அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி எடுக்கலன்னு சொன்னாலுமே, நெறைய நெறைய படங்கள் தமிழ் படங்களே நெறைய பார்த்து தானே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ குறைகள்லாம் இருக்குதான். ஆனா, அந்த அளவுக்கு இத வந்து பெருசா அத ரிமார்க் மாரி சொல்லணும்னோ, இல்ல அந்த மாரியான விஷயங்கள் எதுவும் இல்ல. படம் எங்கேயுமே அ தொங்கவே இல்ல. கிரிப்பா இருந்துச்சு படம். அ சூர்யா தான் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணது சூர்யா மட்டும். செகண்ட் ஹாஃப்லலாம் அ காட் மோடு, ராத்தராசன் வரிசையா சாங்ஸா இருக்கட்டும், கிளைமாக்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், அ கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணது சூர்யா மட்டும் தான். எல்லா இடத்துலயும். ஓவராலாவுமே ஓவராலாவுமே படம் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் படமா கண்டிப்பா கருப்பு இருக்கும். அ பார்க்காதவங்க தியேட்டர்ல போயிட்டு கண்டிப்பா பாருங்க. அ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் அதையும் போடுறேன். நெக்ஸ்ட்டு 2, 3 வீடியோவும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இதெல்லாம் தான் பேசணும் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் சேனல் ஆரம்பிக்கிறப்ப இத பத்தி யோசிச்சதே கிடையாது. நம்ம ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயங்கள பத்தி அழகா பேச வேணாம்னு தான் முடிவு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு படத்த பத்தியோ, இல்ல ம் படமோ, சீரிஸோ ஏதோ ஒண்ணு. ட்ரெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட்டா வச்சிருந்தேன். ஆனா, அத மீறியும் நான் மைக்கிள் ரிவ்யூ போட்டேன். ஏன்னா, படம் எனக்கு அந்த அளவுக்கு புடிச்சிருந்தது. கண்டிப்பா எல்லார்ட்டயும் சொல்லணும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த ரிவ்யூ போட்டேன் நானு. கருப்பும் அதே மாரி தான்.